சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங். ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முன்னாள் முதலமைச்சராக இருந்தார். இப்போ டெல்லியில் அவங்க தோத்துட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு பஞ்சாப் முதலமைச்சராக ஆக போறாரு அப்படின்ற ஒரு செய்தி பரவ, அப்போ ஏற்கனவே அங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியை சேர்ந்த பகவந்த் மான் என்ன பண்ணுவார் அப்படின்ற கேள்வி வந்தது. அப்போது சிலர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்துருக்காங்க. அவங்க நீங்கள் முதலமைச்சராக இருங்கன்னு சொன்னாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு பதவி தேவைப்படுது. ஏன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்ற ரோலில் தான் இருக்கார். அதனால அவர் அதை ஏற்றுக்க போகிறாருன்னு ஒரு வாரமாக தகவல் வந்துட்டு இருந்தது. இதற்கு மத்தியில் இதுலேயே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக சிலரும் பகவந்த் மானுக்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்ற தகவலாம் வர்றப்போ, இருங்க எங்களுக்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு பாஜக தரப்போடு சில ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் பேசிகிட்டு இருக்கதாக கூட அங்கேருந்து தகவல் வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் கேள்விப்பட்ட பகவந்த் மான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, எங்களுக்கு எதிராலாம் யாரும் இல்லை, எல்லாரும் எங்களோட தொடர்பில் தான் இருக்காங்க, கட்சியை வலுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கோம், அதை தான் கெஜ்ரிவால் அவங்ககிட்ட எம்எல்ஏக்கள் பேசினாங்க அப்படின்ற மறுப்பை வெளியிட்டிருக்காரு. பார்ப்போம், அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சராக ஆக போறாரா, என்ன நடக்குது அப்படின்றத. சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்.